நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரச்சார களத்திலிருந்து நம்மளோட இருந்திருக்காங்க. சார், தொடர்ச்சியா பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. மக்களோட எழுச்சி எப்படி இருக்கு? உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு நீங்க போற இடங்கள்ல? வரவேற்பு பெரிய அளவிற்கு இருக்கு. எப்பவுமே எங்களை மக்கள் வரவேற்கத்தான் செய்வோம். ஏன்னா நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் இல்லையே, மக்களின் பிள்ளைகள், அவர்களிடமிருந்து அவர்களுக்காக வந்த பிள்ளைகள். அதனால பெரிய வரவேற்பு எங்களுக்கு எப்பவுமே கொடுப்பாரு. எங்க வேட்பாளர் பிள்ளைகளும் போற இடத்துல பெரிய வரவேற்பு இருக்குன்னா மக்கள் நம்மளை பெருமளவுக்கு ஆதரிக்கிறார்கள் தான் எனக்கு சொல்றாங்க. போட்டியிலேயே நாம் தமிழர் கிடையாது, உங்க பேரை பயன்படுத்தாத சில அரசியல்வாதி விமர்சனங்கள் செஞ்சதெல்லாம் பாக்குறோம். அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? போட்டியில நீங்க இல்லைன்னா நம்ம போட்டியில இல்லையா? போட்டியிலே இல்லாதவன் சின்னத்தை எதுக்கு எடுத்துக்கிட்டு ஆட்டம் காட்டினீங்க? எடுத்தீங்க. நான் கேட்ட சின்னங்களையெல்லாம் தனியே சுயேட்சை கொடுத்து என்னை அவமானப்படுத்தினீங்க. ஆட்டோ கேட்ட உடனே அப்படி 2 நாள் பொறுத்து வேற அவங்களுக்கு சுயேட்சைக்கு இதே நிலத்தில் கொடுத்தீங்க. தீக்குச்சிகள் கேட்டேன், மறுபடியும் அதை சுயேட்சை கொடுத்தீங்க. தென்னந்தோப்பு கேட்டேன், மறுபடியும் அதையும் கொண்டு சுயேட்சை கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதான் சட்டம். நீங்கள் அப்போ மாம்பழம், இந்த குக்கரு, சைக்கிள்லாம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா? உங்க கூட கூட்டணி வச்சா அந்த சின்னங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருது. கூட்டணி வைக்கலைன்னா எடுத்து முடக்கிடுவீங்க. சரி, அவ்வளவு துணிவா நம்ம விட வேண்டியதானே? அவன் தான் போட்டி போடல, நீங்க கொடுத்தவன். 40 சுயேட்சையில் வச்சு 40 தொகுதியில் 40 சுயேட்சையை போட வச்சது ஏன்? போட வச்ச எனக்கு 8ஆம் நம்பர்னா அவனுக்கு 10ல் வச்ச, 5ஆம் நம்பர்னா 7ல் வைக்கிற. அப்படின்னா நீ என் வாக்க அந்த சின்னத்தை சீமானுக்கு, இந்த சின்னம் அப்படி சீமானுக்கு போகணும் விவசாயம் நினைச்சு அடித்தட்டு மக்கள் அதில் போட்டு அவன் வாக்க சரிக்கணும்னு நினைக்கிற. பயப்படுறீல? பயப்படலப்பா. பயம் இல்லாம என்னை ஏறிவிட்ட. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவன் பின்னாடி திரள்றாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு செக் போஸ்ட் போடணும்னா எண்ணெயை போட்டு அப்போ நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்ட்டு பெற்றோர்களை பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க அவன் பின்னாடி. இதெல்லாம் நீ செய்கிற பயமெல்லாம் செய்கிற. பயமெல்லாம் நல்ல வீரமான மக்கள்னா இந்த தொலைக்காட்சியில் நாம் தமிழர் கட்சி சுழியம் ஒன்றுமே இல்லை, 1 விழுக்காடு 2 விழுக்காடு அப்படி கூட வச்சு வாதிடி. மற்றவையில் வைக்கிற 4 போட்டி நடக்குது, 3 போட்டியே பேசுறீங்க. என்னை மற்றவையில் வைக்கிறீங்க. சொல்ல என் பேரையும் கட்சி பேரையும் சொல்ல பயப்படுறீங்க. இல்லை அவ்வளவு தீண்டாமையா? அப்போ எப்படி பார்க்கறது? பேசுறவங்க எல்லாம் பாரு, திமுக ஸ்டாலின் கட்சியா, எடப்பாடி கட்சியா, அண்ணா திமுக, அண்ணாமலை கட்சியா, பிஜேபி? இது ஏன் கட்சி, அது உங்க கட்சியா? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா தொடர்ந்து வந்த கட்சி. சசிகலா அம்மையார் உங்களுக்கு தாரவார்த்து கொடுத்துட்டாங்க. இங்க அண்ணாதுரைன்ற பெருந்தகை ஆரம்பிச்சு 100 பேர் அறிஞர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி. இறந்த பிறகு கட்சி, கொடி, சின்னம், ஆட்சி அப்படியே கருணாநிதிட்டு வந்துச்சு. கட்சி, கொடி, சின்னம் அப்படியே எடப்பாடிட்டு வந்துச்சு. பிஜேபி 10 ஆண்டு மேல ஆட்சியில் இருக்கும்போது நீ ஒரு அதிகாரி இங்க கட்சியில ஒரு ஒட்டு செடியா செருகி விட்டுருக்கான். அது என்னைக்கு பிடிங்கி துறப்படுவான்னு தெரியாது. உன் கட்சி அது. விடுதலை போராட்டத்துக்கு முன்னாடி இருந்து ஜனசங்கு, RSS இதெல்லாம் இருக்குது. அது பிஜேபியா மறுபடியும் அரசியல் கட்சியா மாறி வந்திருக்கு. அது அந்த கட்சியில நீ ஒரு மெம்பர், அவ்வளவுதான். இது அப்படி கிடையாது. எங்க கட்சி நாங்களே ரத்தம் வேர்வையும் சிந்தி, நாங்களே செங்கல் அறுத்து, நாங்களே கட்டி, நாங்களே சித்தால் கொத்தனார் வேலை பார்த்து, நாங்களே மேஸ்திரி பார்த்து கட்டுற கோட்டை, தமிழ் தேசிய அரசியல் கோட்டை. இதுல நீங்க என்னை விட்டுட்டு அப்படின்னா உங்க கட்சி அதெல்லாம். நீங்களே அவ்வளவு பேசும்போது அப்ப நாங்க எப்படி பேசணும்? 7 விழுக்காடு ஓட்டுனாலும் என் ஓட்டு, எனக்கான ஓட்டு, என் நோக்கத்துக்கு ஓட்டு, என் பிள்ளைகளின் உழைப்புக்கான ஓட்டு. ஆனா உங்களுக்கு 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்குது. எல்லாம் ஆட்சி செஞ்ச கட்சி தானே. ஆட்சியின் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க துணிவு இருக்கா? நோட்டு இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு விழுமா? அப்புறம்